போன வாரம் புதன்கிழமை தான் வந்து தலைமைச் செயலகத்துக்கு நான் போயிருந்தேன். நம்ம பிரச்சனைய வந்து சிஎம் மூலமா வந்து எப்படியாவது நம்ம வந்து போலீஸ்காரவங்க இந்த கலெக்டர் மூலமா வந்து அவங்க மேல வந்து நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி சிஎம்ம பார்க்கலாம்னு சொல்லி நாங்க போன வாரம் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு போயிருந்தேன். ஏன் நேரமோ என்னமோ வந்து புதன்கிழமை வந்து அன்னைக்கு வந்து சிஎம் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டாரு, டெல்லிக்கு வந்து போயிட்டாரு. எனக்கு அது தெரியாது. நான் வேலைக்கு போயிட்டு திடீர்னு தான் கிளம்பிட்டேன் நைட்டா. அப்போ போய் வந்து அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்றத வந்து அவங்க வந்து சரியா காதுல வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 4 வருஷம் நடந்தது பூராமே சொல்லணும்னா, அவங்க பொறுமையா வந்து காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மாறாக வந்து போலீஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. இப்போ வந்து சிஎம் சார் இருந்தா கூட வந்து நான் வந்து ஏதோ லைவ் போட்டு என் பிரச்சனைய வந்து பெருசா கொண்டு போயிருக்கலாம். ஆனா யாருமே இல்ல. ஒரு பிரஸ்காரங்க கூட இல்ல. ஏன்னா அவரு டெல்லி போயிட்டனால. டெல்லி போனது எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாரி ஆயிப்போச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறோம். நான் கண்டிப்பா இன்னும் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு வந்து திரும்ப மறுபடியும் போணும். பெட்டிஷன குடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த ஒரு 30 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து காவல்துறை வந்து ஏதாவது தவறு செஞ்சா சொல்றாங்க. பட் ஆனா வந்து ஆதாரப்பூர்வமா போய் காட்டலாம் பார்த்தா, அத பார்க்கறக்கு கூட முன் வர மாட்டேங்கிறாங்க. யாரு அந்த சிஎம் ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க. இப்போ கண்டிப்பா வந்து மறுபடியும் இன்னும் 2, 3 வாரம் கழிச்சு ஏன்னா கையில ஃபேமிலியோட போலான்னு இருக்குது. நான் ஃபேமிலியில இழுக்க வேண்டாம். நான் மட்டும் போலான்னு தான் இருக்கிறேன். எப்படின்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். அதேமாரி கோர்ட்டுக்கும் போணும். என்னைக்கு இந்த காவல்துறைக்காரவங்க வந்து அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்றாங்களோ, அப்பதான் வந்து இந்த நம்மள மாரியான ஏழைகளுக்கு இழந்தவங்களுக்கு வந்து ஒரு விடியல் நடக்கும். சரி கண்டிப்பா வந்து திரும்ப மறுபடியும் போவோம். சரி அப்போ வந்து 1 வாரம் ஆச்சு. நான் அதனால என் பிரச்சனை ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கிறனால வந்து எதுவுமே என்னால வீடியோஸ் எதுவும் போட முடியல. இனிமே கொஞ்சம் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். எனக்காக முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து சிஎம்ம பார்க்கணும். அவர் கூட போய் போட்டோ எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படல. எனக்கு தேவை என் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கணும். அதுக்காக தான் நானும் போராடிக்கிறேன். நியாயமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத மட்டும் வந்து எடுக்க சொன்னா போதும். கண்டிப்பா வந்து நான் வந்து திரும்ப வந்து இன்னும் 2 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போணும். 2 வாரமோ அல்லது 3 வாரமோ கையில காசு வேணும்ல. அத பார்த்துட்டு போணும். என்ன போன இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் சாப்பாடு, தண்ணி கேன் மட்டும் வாங்கி குடுத்தாங்க பாவப்பட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம பிரச்சனை அது அவங்களுக்கு தெரியுது. இழந்திருக்கிறாங்க. போலீஸும் ஏமாத்தி இருக்குதுன்ட்டு. ஆனா இதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. எஃப்ஐஆர் போட்டாச்சுங்கிறாங்க. எஃப்ஐஆர் போட்டாலுமே குற்றவாளிய பிடிக்கிறதுக்கு வந்து போலீஸ் வந்து முன் வரல. 4 வருஷமா 3 வருஷமா தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் சிஎம் சார பார்த்து இந்த மாரி எங்களுடைய பிரச்சனைகள சொன்னோம்னா, கொஞ்சம் பிரஸ் மீடியான்னு சொல்லி போய் இந்த அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன் வருவாங்க அப்படின்னு நினைச்சு தான் போனோம். ஸோ கண்டிப்பா மறுபடியும் இன்னொரு தடவ போகணும். எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது எதுக்காகன்னா, நான் இழந்தத பூரா மீட்டே ஆகணுங்க. அதுக்காக தான். சரி ஓகே பாய். நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்.